பாகிஸ்தான் நாட்டின் பலுசிஸ்தான் மாகாணத்தின் தலைநகரான குவெட்டா நகரில் மிகவும் பழமையான போலீஸ் பயிற்சி கல்லூரி அமைந்துள்ளது. இந்த கல்லூரியில் போலீஸ் பணிக்காக பயிற்சி பெற்று வரும் சுமார் 700 பேர் தங்கியுள்ளனர். திங்கட்கிழமை நள்ளிரவு இந்த கல்லூரிக்குள் ஊடுருவிய தீவிரவாதிகள் அறைகளில் தங்கியிருந்த பயிற்சி மாணவர்கள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிகளால் சுட்டு தாக்குதல் நடத்தினர். அங்கு காவலுக்கு நின்ற படையினர் தீவிரவாதிகள் மீது எதிர்த்தாக்குதல் நடத்தினர். மேலும் கூடுதலாக போலீஸ் மற்றும் இராணுவத்தினரும் அங்கு வந்து சேர்ந்தனர். தீவிரவாதிகளால் காவல் பயிற்சி மைய வளாகத்துக்குள் சிறைப்பிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த 250க்கும் மேற்பட்டோரையும் இராணுவம் பத்திரமாக மீட்டது. சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற இருதரப்பு துப்பாக்கிச் சண்டைக்கு பின்னர் தீவிரவாதிகளில் 2 தங்களது உடல்களில் கட்டியிருந்த குண்டுகளை வெடிக்க செய்து பலியாகினர். ஒரு தீவிரவாதியை போலீசார் சுட்டுக் கொன்றனர். இந்த தாக்குதலில் 60க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாகவும் படுகாயமடைந்த 120 பேர் குவெட்டா நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. அங்கு சிகிச்சை பெற்று வரும் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்தோரின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. पुलिस के मुताबिक रात 11 के बाद वे सेंटर में दाखिल हुए और अपनी मज़मूम कार्रवाई का दाखिला बलूचिस्तान आर्मी चीफ कमांडर सदर्न कमांड IGFC DGISI आजी बलूचिस्तान. இந்நிலையில் லஷ்கர்-இ-ஜாங்கி அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என பாகிஸ்தான் போலீசார் தெரிவித்திருந்த நிலையில் தாக்குதலுக்கு IS தீவிரவாத இயக்கம் பொறுப்பேற்றுள்ளதாக அந்த இயக்கத்தின் செய்தி நிறுவனமான அமாக் தெரிவித்துள்ளது. முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் இதே குவெட்டா நகரில் உள்ள அரசு மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு IS தீவிரவாதிகளும் தாலிபான்களின் துணையுடன் இயங்கி வரும் ஜமாத் உர் அஹ்ரார் தீவிரவாதிகளும் உரிமை கூறியிருந்தது நினைவிருக்கலாம்.